இந்த வீடியோவில் ஈக்விட்டி சிப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சிப் இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது சிறு துளி பேரு வெள்ளமாக மாறப்போகும் நம்மளோட முதலீட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிப் பேஸ்கெட் க்ரியேட் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை சிறு சிறு முதலீட்டாக செஞ்சு நம்ம அச்சீவ் பண்ணலாம். இதில் உள்ள பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் டைம்லி நம்ம பண்ணலாம். ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் நம்ம எல்லா ஷேர்ஸும் வாங்கியிருப்போம். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நமக்கு பெனிஃபிட் இருக்கும். நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஏஞ்சல் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பில் நம்ம இந்த பேஸ்கெட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டாக் சிப் அப்படிங்கிற டூல்ஸை சூஸ் பண்ணோடனே க்ரியேட் பேஸ்கெட்டுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஸ்மால் அமௌண்ட்டாக பீரியாடிக்கலாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த சிப் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் வந்து 11 AM - 1 PM நடக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக க்ரியேட் பண்ணுற பேஸ்கெட் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் டிசைட் பண்ணிக்கலாம். எந்த மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக எவ்வளோ மந்த் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு நம்மளோட நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இன்சூரன்ஸ் செக்டார் பேஸ்கெட் க்ரியேட் பண்ணுறதா எடுத்துக்கலாம். இன்சூரன்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸில் நான் எவ்ரி மந்த்து 10,000 முதலீடு பண்ணுறேன். இதில் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 1 year பீரியட் கொடுத்துருக்கேன். எவ்ரி மந்த்து அந்த டேட்டில் எனக்கு அந்த அமௌண்ட் டெபிட் ஆகிட்டு இந்த ஸ்டாக்ஸ்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். இப்போ நான் ஸ்டாக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு எல்ஐசி இன்சூரன்ஸ் கம்பெனி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது SBI இன்சூரன்ஸ் கம்பெனி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ICICI ப்ரொடென்ஷியல் இன்சூரன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது HDFC இன்சூரன்ஸ் கம்பெனியை ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக க்ரியேட் பண்ணுறது. இதில் அலோகேஷனாக நான் ஒரு 4 கம்பெனி ஆட் பண்ணியிருக்கனால எனக்கு 25% அலோகேஷன் ஒவ்வொரு கம்பெனிலையும் வரும். ஸோ இதில் உள்ள இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற ப்ரைஸ், ஸோ அலோகேஷன் 100% இந்த இடத்துல நடக்குது. அக்செப்ட் கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தோம்னா நமக்கு இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டரை உங்களுக்கு Hindu Unified Family and non-resident Indian are eligible to apply under the scheme. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளியராக படிச்சுக்கோங்க. எப்போ ரிடம்ஷன் பண்ணலாம் இந்த ஸ்டாக்ஸ் இப்போ, ஸோ இது எல்லா கண்டிஷனும் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. உங்களோட ப்ரோக்கரேஜ் எவ்வளோ இருக்கும் இந்த ஒவ்வொரு ஆர்டர் பிளேஸ்மெண்ட்டுக்கும். இட்ஸ் அ நார்மல் ப்ரோக்கரேஜ் ஆர்டர். இந்த ஸ்டாக்ஸ் இப்போ உங்களுக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் எக்ஸிக்யூட் ஆகும் ஒரு ரீசனபிள் ரேட்டில். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செக்டாராக நீங்கள் ஒரு ஸ்டாக் சிப் அலோகேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஐடி செக்டாரில் ஸ்டாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுற ஒரு பேஸ்கெட் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த செக்டாரில் லீடிங் ஸ்டாக்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம எவ்ரி மந்த் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணுறது மூலிமா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக கரெக்டான செலக்டட் ஸ்டாக்ஸில் எவ்ரி மந்த்து இன்வெஸ்ட்மெண்ட் போயிடும்.